ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம லோகேஷ் கனகராஜ் அவருடைய டிசி படத்துலேருந்து இன்னொரு ட்ரைலர்னா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எஸ் ஆமன்பா. ஸோ நாளைக்குனா ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக வந்து சன் பிக்சர்ஸ் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு போஸ்டரோட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ படம்ன்றது ஆகஸ்ட் 7 ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி எதனா ரிலீஸ் ட்ரைலர் அப்படின்னு பேர் வச்சதுன்னா ஒரு ட்ரைலர்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்களாமா. ஸோ கண்டிப்பாக சூப்பராக இருக்க போகுது. ஆக்சுவலாக படமே நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் போஸ்ட் பண்ணனால ரிலீஸ் ஆக வேண்டிய டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்களாட்டுக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக செம்மையாக இருக்க போகுது. இதில் வந்து நியூவாக ஏதாவது பிஜிஎம் ஆட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி இந்த படத்துலேருந்து ஒரு 13 ஆல்பம் வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து ஏதாவது எடுத்ததுன்னா யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பாக தாறுமாறாக இருக்க போகுது. ஸோ இப்போ வரைக்கும் படத்தோட ஸ்டோரி என்னன்னு தெரியாத அளவுக்கு தான் ட்ரைலர் கட்டலாம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ வர ட்ரைலர் கட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம் நாளைக்கு எத்தனை மணிக்கு அப்படின்றத சொல்லல. மேபி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு டைமிங் எதனா சொல்லலாம்னு நினைக்கிறேன். காலையில் பொறுத்து இருப்போம். ஸோ இப்போ வந்தாலும் சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ லோகேஷ் கனகராஜ் அவருடைய ஃபர்ஸ்ட் மூவி நடிக்கிறதுல பாப்போம் என்ன மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா இவர் வந்து எப்படி அடுத்தடுத்த படங்கள் நடிக்கிறாரா இல்ல டைரக்ஷன்ல இறங்குறாருன்றத பொறுத்து வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லோகேஷ் கனகராஜ் அவருடைய டிசி படத்தோடைய ரிலீஸ் டைல நாளைக்கு ரிலீஸ் ஆக போறதா அஃபிஷியலா சன் பிக்சர்ஸ் சொல்லிருக்காங்க. சோ இத பத்தி உங்களோட பிரிண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.